வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் நம்ம எடுக்கும்போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான், அடுத்து ராகு கேது, அடுத்து சனி. இந்த குரு பகவான் இந்த காலகட்டம் 2026 ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலையும், சனி பகவான் இயல்பு நிலையில அந்த மீன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டம் இந்த 2026ல முதல்ல எடுத்தோடனே அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இவர் வக்ர நிவர்த்தி எப்போ பெறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானினுடைய அந்த பெயர்ச்சி, அதாவது கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய பெயர்ச்சி 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உச்சம் பெற்று போகிறார். இதே குரு பகவான் 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த இயர்ல, அதாவது 2026ல சனி பகவான் அந்த தன்னுடைய வக்ர நிலையை அப்படின்னு பார்க்கும்போது வக்ரத்தன்மை எப்போ அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அவர் இயல்பு நிலையிலிருந்து அதுக்கப்புறமாக ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். இவர் டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வருடத்தின் இறுதி மாதமான அந்த டிசம்பர் மாதத்துல 6ஆம் தேதி அந்த கேது பகவான் அந்த கடக ராசிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த வருட கிரகங்களின் நிலவரங்கள். இதன்படி நம்ம ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க, நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான 2026 புத்தாண்டு பலன்கள். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு பகவான். ராகு பகவான் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்து பிறந்தவர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். இந்த கர்மாவை கழிக்கிறதுக்காகவே, அதாவது முன்னோர்களினுடைய சாபம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாருமே இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இவர்கள் மூலமாக தான் அந்த முன்னோர்களின் சாபம் அப்படின்றது குறையறதுக்கு உண்டான ஒரு தருணம். இவர்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சாபம் அப்படின்றது எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மூன்று தலைமுறைக்கு உண்டான கர்மாவை சுமந்து பிறப்பவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய பெற்றோர்களுக்கு அதிகப்படியான ஒரு துன்பம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அந்த 3 தலைமுறை இந்த இடத்துல பிறக்கும் போது அந்த தலைமுறைகள்னால இப்போ இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு கடன் தொந்தரவுகளோ, இல்லை வியாதி தொந்தரவுகளோ, இல்லை திடீர் இடமாற்றங்கள், இந்த மாதிரியாக அந்த இடத்துல அந்த குடும்பத்துல இதுவரைக்கும் நடக்காத சில பிரச்சனைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். நிறைய திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு அம்மன் போடும். அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய வீரியம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். அதுவும் அந்த 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இருக்கிறார். நான் முதலே சொன்ன மாதிரி 3 தலைமுறைக்கு உண்டான கர்மாவையும் சுமந்து பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய பாக்யஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு. அதனால இந்த காலகட்டம் உங்களுடைய முழுமையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதிகப்படியான போராட்டம்ன்றது கடந்த 2 வருடங்களாக இருந்திருக்கும். அந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2026 இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை ரீதியான விஷயத்துல பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் இல்லாம இருந்தா கூட
இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அந்த உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் அப்படின்றது வருடத்தின் தொடக்கத்துல இருந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மேனேஜர்ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அதிகாரிகளோ பார்த்தீங்கன்னா இந்த 2026ல் அப்படியே உங்களை கை விரிச்சிருவாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு தருணம். ஆனால் இது நிலைச்சு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த உயரதிகாரிகள் அவர்களினுடைய சப்போர்ட்டை கைவிட்டாலும் நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையில நல்ல ஒரு முழுமையான ஒரு முயற்சியோட இருப்பீங்க. அதனால எந்த விடத்திலையும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவனே எதிராக இருந்தாலும் உங்களுடைய கிரகங்களும் உங்களுடைய குணநலன்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதே மாதிரி அந்த ஆசீர்வாதம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கிறதுனால இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய மலை போல வரக்கூடிய பிரச்சனைகளை கூட பனி போல சமாளிக்கக்கூடிய ஒரு மனதிடம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அதனால உயரதிகாரிகள் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே 2026ல் உங்களுக்கு தொடக்கத்திலேயே இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனாலும் அதற்காக கவலைப்படாதீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். மே மாசத்துக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவுகள் பனி போல மறையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த வருடத்துல நிறைய திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிற்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துலலாம் அவங்க மட்டும் தனியாக வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க. இந்த 2026ல் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான சில முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால அந்த ஃபேமிலி லைஃப் அப்படின்றது இந்த வருடத்தில் மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த வருடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருக்கிற மாதிரி ஒவ்வொரு திசையில, அதாவது கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, குழந்தைகள் ஒரு இடத்துல, அடுத்த பெற்றோர்கள் ஒரு இடத்துல, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருந்திருக்கும். இந்த 2026 அனைவரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா உறவுகளோடு சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை எப்போதுமே உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்க போது. வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவிகள் வருவதற்குண்டான ஒரு தருணம், நிறைய வளர்ச்சிகள் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அரசாங்கத்துல இருக்கிறவங்க எந்த விதமான இல்லீகல் விஷயங்களையும் ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த 2026 மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துரும். ஏதாவது தேவையில்லாத ஒரு கேஸை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பார்த்தீங்கன்னா லீகலி நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை தேவையில்லாமல் கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியாகலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லீகல் விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணும். யாராவது உங்களை தேவையில்லாம இல்லீகல் விஷயங்களுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னாலே அந்த பக்கம் தலையை வச்சு படுக்கவே படுக்காதீங்க. அந்த பக்கம் பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது கேஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கண்காணிப்பு கேமரா முன்னாடி ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். மற்றவர்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனத்தோட பேசணும். இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களை ஒரு கொக்கி போட்டு இழுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையையும் மற்ற நபர்கள் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் விஆர்எஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இந்த 2026ல் எனக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கு அப்படின்றவங்க அந்த இடத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சமயத்துல தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 சின்னதா தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். அதையும் சமாளித்து வந்துருவீங்க. உங்க மேல எந்த தப்பும் இருக்காது அப்படின்ற அளவுக்கு எந்த கேஸ் போட்டாலும் அந்த கேஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் தனியார் துறையில ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு உயர் பதவிகள் அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். அந்த உயர் பதவிகள்னால சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா
பார்ட் டைமாக ஒரு தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நீங்களே அமைக்கக்கூடிய அந்த தொழிலில் ஒரு 10 நபர்களை வைத்து வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த தொழிலாகப்பட்டது நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். நிறைய பேருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கு. விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவு, அதே சமயத்துல அந்த விளையாட்டு துறையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாலிடிக்ஸ், உங்களை பெரிய அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க கடந்த காலத்துல எல்லாம். இந்த வருடம் அந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக முன்னிற்கு வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. யாரும் உங்களையும் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. உங்களுடைய கடின உழைப்பு உங்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும். அந்த அளவிற்கு அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்க போகுது. பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் நீங்கள் நினைத்தபடி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு ஏற்படுவதற்கும் குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறுவதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த பெண்கள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடன்கள்னால அதிகப்படியான அவமானங்கள், தேவையில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரியாகலாம் பெண்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருப்பாங்க. இந்த வருடம் ரொம்ப ஸ்மூத்தா போகும். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸாக இருப்பாங்க. டாக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பதவிகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த மருத்துவ துறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறந்து விளங்குவதற்கும் உங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம், அரசு சார்ந்த சில அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குவதற்கு உண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும். மற்ற ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சர்வீஸ், அதாவது சுயமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இப்போ அட்வொகேட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கடந்த காலத்துலலாம் நீங்கள் ஒரு அசிஸ்டண்டாகவே வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு லாயராக நீங்கள் கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்குன்னு சில கிளையன்ஸு அந்த மாதிரியாகலாம் அந்த அட்வொகேட்ஸை அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. இந்த 2026ல மாணவ பருவங்கள் அவர்களினுடைய தேர்வுல ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்புல கவன சிதறல் இருக்கு, அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஜூனுக்கு மேலதான் அந்த படிப்புல ஒரு கவனம் அப்படின்றது வரும். கடைசி இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்னும் நல்லா படிச்சிருந்திருக்கலாமே, இன்னும் நல்லா எழுதியிருப்பேனே அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும். அதனால அதை முன்னாடியே சொல்றேன், கொஞ்சம் கவனத்தோட படிங்க. நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புகளும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு வருமான வளர்ச்சிகளும் அந்த இடத்துல கிடைப்பதற்குண்டான ஒரு தருணம். ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஸ்பான்சர்ஷிப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது. பெர்மனன்ட் விசா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2026 இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.